குட்டீஸ், நம்ம இன்னைக்கு விடுப்பு விண்ணப்பம் எப்படி எழுதணும்னு சொல்லி பார்க்கலாம். சென்டரில் பாருங்கள், விடுப்பு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, எழுதிக்கணும். ஓகேவா, ஹெட்டிங். அடுத்து கீழே சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், அனுப்புனர் கோலன் வச்சுருக்கேன். ஓகேவா, அதுக்கு கீழே எழுதக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு தான் உங்கள் பேர் எழுதணும். இங்கே நான் சு ஜார்ஜ்னு எழுதியிருக்கேன். உங்கள் பேர் கமா, நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களோ அந்த ஸ்டாண்டர்ட், எந்த செக்ஷனோ அந்த செக்ஷன். ஓகேவா, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அது. ஓகேவா, நான் நகராட்சி நடுநிலைப் பள்ளி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். திருச்செங்கோடு நகராட்சி, திருச்செங்கோடு. உங்கள் ஸ்கூலுடைய எங்கே இருக்குது அந்த இடம், ப்ளீஸ், ஊர். ஓகேவா, புரியுதா? அனுப்புனர் சு ஜார்ஜ், 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு, நகராட்சி நடுநிலைப் பள்ளி, திருச்செங்கோடு நகராட்சி, திருச்செங்கோடு. அடுத்து பெறுநர், நீங்கள் யார்கிட்ட விடுப்பு விண்ணப்பம் கொடுக்கணும்? கிளாஸ் டீச்சர். ஓகேவா, கிளாஸ் டீச்சர்கிட்ட தான் நீங்கள் என்ன பண்ணணும்? லீவ் லெட்டர் கொடுப்பீங்க. ஆமாவா? அப்போ வகுப்பு ஆசிரியர் அவர்கள், கமா. ஓகேவா, 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு, கிளாஸ் டீச்சர் அவங்க தானே, அந்த வகுப்புக்கு தானே. அப்போ நகராட்சி நடுநிலைப் பள்ளி, திருச்செங்கோடு நகராட்சி, திருச்செங்கோடு. உங்களுடைய ஸ்கூல் நேமும் நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் எழுதுறீங்களோ அதை மாற்றி எழுதிக்கோங்க. ஓகேவா, கீழே பாருங்கள், மதிப்புக்குரிய அம்மா அல்லது மதிப்புக்குரிய ஐயா. உங்களுக்கு மிஸ்ஸாக இருந்தால் அம்மான்னு போட்டுக்கோங்க, சாராக இருந்தால் ஐயான்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, வணக்கம். அது வணக்கங்கிறது எல்லா லெட்டர்லேயும் வரணும். ஓகேவா, எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் பள்ளிக்கு வர இயலவில்லை. ஓகேவா, இன்று ஒரு நாள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான். புரியுதா? உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பள்ளிக்கு வர இயலவில்லை. ஒரு நாளுங்கிறது ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா ஒரு நாள், இல்லைன்னா 2 டேஸ்னால் 2 நாள். இங்கே எத்தனை நாளோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஓகேவா, இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள மாணவி அல்லது மாணவன். நீங்கள் கேலாக இருந்தால் மாணவின்னு போடுங்க, பாயாக இருந்தால் மாணவன். கீழே உங்கள் பேர். ஓகேவா, அடுத்து இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், டேட்டு, இடம், திருச்செங்கோடு. ஓகேவா, புரியுதா குட்டீஸ்?